கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து பிலிப்புவின் உடனடி கீழ்ப்படிதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதியாக இருந்தாலும் முதல் 2 வசனங்களை மனதில் கொண்டே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை குறித்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற திருச்சபை அறியாமல் இருக்கிறது. ஆகவே உணர்வுகளை தூண்டக்கூடிய விதத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்கிற வார்த்தையை வித்தியாசமான விதங்களிலெல்லாம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாடல் வழியாக, ஆராதனை என்கிற பெயரிலே ஆண்டவரை பார்த்து திரும்பவும் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிய முடியாத கண்களோடையே ஜனங்கள் இருப்பது ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் வேதனையாகவும் இருக்கிறது. வேதாகமத்தில் 1050 கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் மட்டும் ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சேர்த்து 1800 கட்டளைகள் இருக்கிறது. திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் ஒரே கணக்கிலே வைத்துக் கொண்டால் 1050 கட்டளைகள் இருக்கிறது. இப்படி 1050 கட்டளைகளை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய தேவ சபையிலே ஐக்கியமாய் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்கிறார்களே அல்லாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்வதே இல்லை. ஆனால் அதை குறித்து இயேசு இப்படி தெளிவாக சொல்லியிருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அன்பாயிருந்தால் என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று பாடுகிறோமே, ஆராதனையின் போது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே நேசிப்போம் என்றால் அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ளும். 23ஆம் வசனம், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அப்ப ஒருவரை மாத்திரம் இல்ல, திரும்ப இயேசு அதைத்தான் சொல்லி இருக்கிறார். 24ஆம் வசனம், என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். அப்போ அன்பா இருந்தால் வசனத்தை கைக்கொள்வான், அன்பா இருந்தால் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வான். அன்பா இராதவன் என்ன செய்ய மாட்டான்? கைக்கொள்ள மாட்டான். அப்போ அன்பா இராதவனும் பாடல் நேரத்தில் என்ன பாடுகிறான்? ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆராதனை நேரத்தில் என்ன சொல்றான்? ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இது பொய். இதை பார்த்து ஊழியன் ஏமாறலாம், அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏமாறலாம், ஆனால் தேவன் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒருவன் அவரை நேசிக்கிறான் என்றால் அவருடைய வசனத்தை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவனாக இருப்பான். அப்போ 1050 கட்டளைகளையும் பெற்றிருக்கிற தேவனுடைய சபை வசனத்தை கைக்கொண்டுதான் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த முடியுமே அல்லாமல் வெறுமனே பாடுவதினாலே நாம் ஆண்டவரை
நேசிப்பதாக கருதிவிட முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு உணர்வுகளை தூண்டுகிற அநேக பாடல்களை ஜனங்கள் உறக்க பாடுகிறார்கள். டான்ஸ் ஆடி பாடுறாங்க, டான்ஸ் இல்லாம பாடுறாங்க, முழங்கால நின்று பாடுறாங்க, விதவிதமா லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாடுறாங்க, நார்மலா ஒரு சர்ச் எப்படி இருக்கிறோமோ அப்படி வச்சுட்டு பாடுறாங்க. என்னெல்லாம் பாடினாலும், ஆண்டவரே நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவதே இல்லை. வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. இந்த ரெண்டும் இணைந்து பயணிக்க முடியாது. அதாவது வெறுமனே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுகிற காரியங்களும், வெறுமனே நம்முடைய வாயில ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிற காரியங்களும், கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களும் இணைந்து பயணிக்க முடியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிலாம் இருக்குது? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரோ? ஒளியாய் இருக்கிறார். இப்போ 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:6-7. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமா. அப்போ தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்கிற ஒரு மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, அதை உலகம் அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம். ஆனால் தேவன் அங்கீகரிப்பாரா என்றால் வாய்ப்பு இல்லவே இல்லை. ஒளியில நடப்பதற்கும் இருள நடக்கிறதுக்கும் நடுவுல நடுநிலை என்ற ஒன்று இல்லவே இல்லை. வார்த்தைகளை கவனியுங்கள். எதுக்கு நடுவுல? ஒளிக்கும் இருளுக்கும் நடுவுல நடுநிலைமை என்கிற ஒன்று இல்லவே இல்லை. ஒன்று நான் ஒளியில நடக்க வேண்டும், அல்லது எப்படிதான் இருக்கணும்? இருள நடக்கணும். அப்படின்னா நாம வாழ்கிற வாழ்க்கை, நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். 1 மணி நேரம் நல்லா மனதால் போட்டு ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் உலகத்தை சார்ந்து இருக்குமானால் ஐயோ பரிதாபம். இன்னைக்கு தேவ சபைக்கு இருக்கிற பெரிய குருட்டாட்டம் இது. ஒரு பக்கத்திலே கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள், ஆராதனைகள் நடக்கிறது, 7 மணி நேரம் ஆராதனை நடக்குது, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், ஜெபங்கள் நடக்கிறது 12 மணி நேரங்கள். அந்த ஜெபத்தினுடைய முடிவிலே நாம் என்ன செய்வதாக உத்தேசம்? அந்த ஆராதனையுடைய முடிவிலே நாம் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறோம்? இனி உலகத்தை நேசிக்க மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கிறோமா? இனி உலகத்தின் பின்பதாக நான் போக மாட்டேன் என்று தீர்மானித்திருக்கிறோமா? இல்லையே. என்ன பண்றோம்? ஒரு பக்கத்துல கர்த்தரை நல்லா பாடுறோம், துதிக்கிறோம். 2 மணி நேரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை கொடி வருதல் இருந்தா அது 1 மணி நேரம் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு அது போதும்னு சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு உலகத்துக்கு போயிடுறோம். இது எப்படி ஆண்டவரை நேசிப்பதாக இருக்கும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையின் மக்களே, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இந்த வேத பகுதிக்குள்ளே பிலிப்புனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் அடங்கி இருக்கிறது. இங்க ஒரு படத்தை பார்க்கிறீங்க. பிலிப்பு சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கு. எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான்? சமாரியாவில். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எருசலேமில் இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பயணி ஒருவன், தூர தேசத்திலிருந்து பயணம் வந்திருக்கிற ஒரு மனிதன், அவன் எருசலேமில் இருக்கிறான். இப்பொழுது எருசலேமில் இருந்து அவன் காசா வழியாக அவனுடைய பயணத்தை
அவன் கொண்டு போக வேண்டும் எத்தியோப்பியாவுக்கு. அப்போ எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களை ஆண்டவர் பயன்படுத்தி அந்த கந்தாகை என்பவளுக்கு மந்திரியாக இருந்த மனிதனோடு ஆண்டவர் பேசியிருக்க முடியுமா, முடியாதா? ஏன் செய்யல? சில நேரத்தில் நமக்கு எல்லாம் கேள்வி இருக்குது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? ஏன் ஆண்டவர் அப்படி செய்யல? நல்ல கவனிங்க. எருசலேம்ல தான் இருக்கிறான். எருசலேம்ல இருந்துதான் அவனுடைய பயணம் எத்தியோப்பியாவுக்கு போக போகிறான். அவன் காசா வழியா போக போறான். அவனை ரட்சிப்பது தேவனுடைய திட்டம் என்றால், அவனை ரட்சிப்பது மாத்திரமே தேவனுடைய நோக்கம் என்றால், எங்க இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி இருக்கலாம்? எருசலேம்ல இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, சமாரியாவில் இருக்கிற ஒரு மனிதனிடத்துல தேவதூதனை அனுப்பி அவனை எங்க போக சொல்றாரு? காசாவுக்கு போ. அது எப்படி போணுமா? வனாந்தர மார்க்கமாய் போக வேண்டுமா? இங்கே தேவனுடைய திட்டத்தை அல்லது ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து வேதாகமம் சொல்கிறதா, அல்லது தேவனுடைய நடத்திப்பை குறித்து சொல்கிறதா, அல்லது பிலிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். சமாரியாவில் இருந்து அவன் அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய வேண்டிய பகுதி செசரியா. செசரியா பக்கத்திலே இருக்கு. ஆனா அவன் எப்படி போறான்? அவனுடைய டிராவல் எப்படி இருக்குது? சமாரியாவில் இருந்து அப்படியே கீழே வனாந்தர பாதையில வந்து காசாவுக்கு வந்து கந்தாகை என்பவளுக்கு மந்திரியா இருக்கிற மனிதனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அஸ்தோத் போய் யோப்பா போய் திரும்ப எங்க போறான்? செசரியாவுக்கு போறான். இப்போ இன்னைக்கு இருக்கிற HR அல்லது இன்னைக்கு இருக்கிற MBA படித்தவர்கள் அவங்க இதை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இது தவறான வழிகாட்டுதல். எதுக்கு இத்தனை செலவு பண்ணணும்? இன்னைக்கு நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு இப்படி அநேக கேள்விகள் இருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஏன் எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களை இந்த நற்செய்தி பணிக்கு பயன்படுத்தவில்லை? ஒருவேளை எருசலேம்ல இருக்கும் போதே அவருக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தா, சுவிசேஷம் மாத்திரமல்ல, அவன் போகிற இடத்துல எப்படி வாழ வேண்டும் என்கிற விதமும் அவனுக்கு என்ன செஞ்சிருக்க முடியும்? கற்றுக் கொடுத்திருக்க முடியும். இப்போ ரதத்துல வச்சு என்ன மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாரு? வாட் இஸ் காஸ்பல்னா என்ன, எப்படி ரட்சிப்பது, இது மட்டும்தான் பிலிப்புவால என்ன செய்ய முடிஞ்சிருக்குது? சொல்லி கொடுக்க முடிஞ்சது. சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுத்து எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வச்சாச்சு. இவர் வேற வழியில போயாச்சு. இதே எருசலேம்ல இருந்திருக்கும் போது அப்போஸ்தலர்களை அனுப்பி அப்போஸ்தலர்கள் போய் அந்த மந்திரிக்கு சொல்லி இருந்தா, அங்க இருக்கிற கொஞ்ச நாட்கள்ல அவனை சீஷனா மாத்தி அவனுக்கு போதிக்க வேண்டிய வேத சத்தியங்களை எல்லாம் போதித்து அவனை நல்ல ஃபுல் ஃபிளட்ஜா என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? அனுப்பி இருந்திருக்கலாம். ஏன் செய்யல? யாருக்காக செய்யல? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? அந்த மந்திரியை ரட்சிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய திட்டத்தில் இருக்குதா, அல்லது வேற ஏதாவது காரியங்கள் அடங்கி இருக்குதா? கிறிஸ்தவர்களே, வேதத்தை கையில வைத்திருக்கிறவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள். மந்திரியை மாத்திரம் ரட்சிப்பது தேவனுடைய சித்தமாக இருந்திருந்தால் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அனுப்பி எருசலேமில் இருக்கிற போதே அவனை பிடித்திருக்க முடியும். ஆண்டவர் தேவ சபைக்கு வேறு சில காரியங்களையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க. இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்க வேண்டிய காரியம். சமாரியாவில் இருக்கிற மனிதனை காசாவுக்கு போக சொல்லி சுவிசேஷம் அறிவிக்க சொல்றார். அதுக்கு பிறகு அவன் எங்க வந்துட்டான்? செசரியாவுக்கு வந்துட்டான். எங்க வந்துட்டான்? செசரியாங்கிற பட்டணத்துக்கு வந்துட்டான். இப்ப செசரியாவுல கொர்நேலியு இருக்கிறான். செசரியாவுல யார் இருக்கிறான்? கொர்நேலியு இருக்கிறான். 10ஆம் அதிகாரத்துல பாருங்க. இத்தாலி பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். எங்க இருக்கிறான்? செசரியாவுல இருக்கிறான். பிலிப்பு எங்க இருக்கிறான்? செசரியாவுல இருக்கிறான். இப்போ கொர்நேலியுவை சந்திப்பதற்கு யார் அனுப்பி இருந்திருக்கலாம்? பிலிப்பு அனுப்பியிருக்கலாம். ஈஸியா இருந்திருக்கும். அவன் உடனே போய் பார்த்திருப்பான். ஆனா பிலிப்பு அனுப்பல. யார் அனுப்புறாரு? எருசலேம்ல இருக்கிற வேதமடத்துல சொல்றாரு, எங்க போக சொல்லி? செசரியாவுக்கு போச்சு.
நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நல்ல கவனிங்க. அப்போ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் திட்டமிடவில்லை, அல்லது இன்றைக்கு உலகத்தில் கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஒரு பிசினஸ் வணிக ரீதியான காரியங்களை தேவன் கையாளுகிறதில்லை. சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும், ஐயோ எவ்வளவு நேரம் வீணா போச்சு, எவ்வளவு பணம் வீணா போச்சு அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, இங்க ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கல. பிசினஸ் வியாபாரம் செய்வதை குறித்து இங்க கற்றுக் கொடுக்கல. ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது என்னன்னா கீழ்ப்படிதல். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்னது? கீழ்ப்படிதல். இப்ப கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து சொல்கிறான், நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமுக்கு, எருசலேமில் இருந்து எங்க போ? காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவனுக்கு ஏற்கனவே ஊழியம் இருக்குதா இல்லையா? ஊழியம் இருக்கு. ஏற்கனவே சமாரியாவில் ஆண்டவருக்கு பயன்படுகிறானா? பயன்படுகிறான். அதை யாரெல்லாம் பார்த்துட்டாங்க? பேதுருவும் யோவானும் பார்த்து அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவன் மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, அவனுக்கும் எந்த பிரச்சனை இல்லை சமாரியாவில் ஊழியம் செய்வதை குறித்து. அப்படி இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வனாந்திர மார்க்கமா எங்க போ? காசாவுக்கு போ. அது எப்படி போகணுமா? வனாந்திர மார்க்கமா? அது பாலைவனம். அது பெயர்சபா என்கிற பாலைவனம். அது என்ன பகுதி? அது பாலைவனம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு நல்ல பகுதியில ஊழியம் செய்கிற ஊழியக்காரன இதை விட்டுட்டு நீ வனாந்திரமான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. அங்க போன நிறைய ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. சமாரியாவில் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா வனாந்திர பாதையில யாருமே இல்லை. யாருமே இல்லாத இடத்துல ஒரு மனிதனை சந்திப்பதற்காக நல்ல டவுன்ல பழக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? இன்னைக்கு சில நேரத்துல ஊழியத்துல ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கு. ஆனா நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே. எப்படிதான் இருக்குது சொல்லுங்க? நான் சொல்ற புரியுதா? புரியல? நம்முடைய ஜெபங்கள்லாம் எப்படி இருக்குது? யாரையாவது அனுப்பும். யாராவது ஒரு இழிச்சமாய் இருப்பான், அவனை அனுப்புங்க. ஜனங்கள் ஆத்துமாக்கள் எல்லாம் அழிந்து போகுது ஆண்டவரே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம யாரை பார்த்து ஜெபிக்கிறோம்? கொஞ்சமாச்சும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்குதா? உண்மை இருக்குதா? உன்னை போக வேண்டாம் சொன்னாரா? நீ ஊழியம் செய்ய வேண்டாம் சொன்னாரா? ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? என்னுடைய சுக வாழ்வை நான் இழந்து விடுவதற்கு ஆயத்தமாகவே இல்லை. யாராவது செய்யணும். இது நான் பிரசங்கம் பண்ற பாணியில பேசுறதுனால சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப கேடுகட்ட புத்தி. இது உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கு கூட இருக்காது. ஒரு ஆபத்து நேரிடுகிறது என்று ஒரு மனிதன் பார்த்தால், கேட்டால் உடனடியாக அவனுக்கு உதவி செய்வதற்கு தான் ஜனங்கள் ஓடுவார்கள். நம்ம வண்டியில போறோம், திடீர்னு கீழே விழுந்துட்டோம், அங்க பார்த்துட்டு இருக்கிற யாராவது தேவதன் சொல்லிதான் வரணும்னு இருக்கா? என்ன பண்றாங்க? ஓடி வர்றாங்க. அவங்களுக்கு எந்த சுவிசேஷம் தெரியும்? அவங்களுக்கு எந்த ஆண்டவருடைய அன்பு இருக்குது? அப்ப தேவைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதை பார்க்கிற எந்த மனிதனுக்கும் உள்ள ஒரு உணர்வு இருக்குது. அதை என்ன செய்யும்? ஓட சொல்லும். நேற்று ராத்திரி பாருங்க, கரூர்ல ஒரு ஆபத்து நடந்துருச்சு. உடனே டாக்டர் என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னு போயிருப்பாரா? நர்ஸ் போயிருப்பாங்களா? ஸ்ட்ரெச்சர் தள்ளுற அந்த வார்டு பாய் போயிருப்பாங்களா? யாரும் போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆனா கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக, தங்களுடைய ஆண்டவராக கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு டைம் ரொம்ப முக்கியம். நம்முடைய காரியங்கள் ரொம்ப முக்கியம். நான் எனக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. தேவதன் சொல்றான், பிலிப்பிட்ட போப்பாங்க.
நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? என் தேவதனே நீ போயிருக்கலாம்ல, உனக்கு அதை விட என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைன்னா என்ன சொல்லியிருப்போம்? அப்படியா, சரி நான் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எப்படி என்ன வழி நடத்துகிறார்னு பார்த்துட்டு நான் அதுக்கு பிறகு செய்கிறேன். ஏதோ நம்ம ஆண்டவருடைய வழி நடத்துதல தான் அப்படியே சென்ட் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அவர்கிட்ட கேட்டு கேட்டுதான் எல்லாமே ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க கூட ஆண்டவர்கிட்ட தான் கேட்டுட்டு நான் செய்யற மாதிரியும், கர்த்தருடைய ஊழியம் வந்துட்டா மட்டும் நமக்கு எங்க இருந்துதான் ஒரு புத்தி தெளிவு வருதோ தெரியல. போ அப்படின்னு சொன்னா அவன் போனான், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். போன்னு சொன்னா நமக்கு என்ன இருக்குது? 1008 காரணம் இருக்குது. நீங்க நினைக்கலாம், அவன் பிள்ளை இல்லையா, குடும்பம் இல்லையா? அவனுக்கு தான் 4 பொட்ட பிள்ளை இருந்துச்சு. அவன் நகை போடணும் ஆண்டவரே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கல. ஐயா, இன்றைக்கு கீழ்ப்படுகிறவர்களையும் இடரம் பண்ணுகிற கிறிஸ்தவம். நம்மளும் கீழ்ப்படிய மாட்டோம், கீழ்ப்படுகிறவங்களை என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய விட மாட்டோம். காரணம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். தேவப்பா, நல்ல கவனிங்க. சமாரியாவில் இருக்கிறான், ஆல்ரெடி அவன் செஞ்சுட்டு இருக்கிற ஊழியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. வந்த அப்போஸ்தலர்கள் ஒப்புதல் தெரிவித்தாங்க, அவங்களும் எருசலேமுக்கு போயிட்டாங்க. ஊழியத்தில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறான். அவன் எந்த சாக்கு போக்கு சொல்லல, நீ செய்யன்னு சொல்லல, ஜோமனின்னு சொல்றேன்னு சொல்லல. நான் தான் ஊழியத்துல ஏற்கனவே என்கேஜ்டா இருக்கிறேன், எதுக்கு இன்னொருத்தர் அனுப்பலாம, ஃப்ரீயா இருக்கிற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லல. இது ஒரு சாதாரணமான ஊழியம். ஒரு ஆளுக்கு ஊழியம் செய்யறதுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போமா அப்படிலாம் கேட்கல. தேவனை நேசிக்கிறேன் என்று பிலிப்பு சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. அவரிடத்தில் அன்பாயிருந்த பிலிப்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். இன்னைக்கு நமக்கு பேர் மட்டும் பெரிய பேர்லாம் வச்சிருக்கிறோம், ஆவிக்குரியவர்களை போல. நமக்கு 1008 கேள்வி. நமக்கு கர்த்தர் மேலேயும் விசுவாசம் இல்லை, சக மனிதன் மேல கூட ஒரு நம்பிக்கை இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆபத்து நடந்திருக்கிறது, உடனடியாக அங்க இருக்கிற அரசாங்கம், அங்க இருக்கிற அதிகாரிகள், அங்க இருக்கிற எல்லாரும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனா அதை தாண்டி அவங்களை என்ன செய்யுது? அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஐயோ நேரமாச்சு சொல்லல. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவனுக்கு எதையும் இழப்பதற்கு ஆயத்தம் அல்ல. ஆனா ஜோபனும் போது பாருங்க, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. ஆனா வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள், வாழ்க்கையில நம்ம செய்கிற காரியங்கள் எதுவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இல்லை. யாரையோ சொல்றோம் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, உங்களதான் சொல்றேன். போன்னு சொன்னா எனக்கு அழைப்பு இருக்காம நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப அழைப்பின்படிதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை நடத்துறதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. ஊழியம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஆண்டவர் நடத்துறாரு. நல்ல கவனிங்க, வேதம் இவனை குறித்து என்ன சாட்சி கொடுத்தது? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல எதற்காக இவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள்? நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அவர்கள் என்ன உள்ளவங்க? விசுவாசம் உள்ளவங்க. 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்கள். அப்ப விசுவாசம் உள்ள, பரிசுத்த ஆவியில நிறைந்த, நற்சாட்சி பெற்ற பிலிப்பு எல்லா நேரத்திலும் எருசலேம்ல இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறான், சமாரியாவில் இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறான். எங்க இருந்தாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான முன்னுறுப்பும் இல்லாமல் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறான்.
அதுதான் ஏன் ஆவியில் நிறைஞ்சவனுக்கு அடையாளம். ஆவியில் நிறைந்த மனிதனுடைய அடையாளம் என்ன? இதை குறிச்சு எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது, அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். தயக்கம் என்பதும் என்னதுதான்? கீழ்ப்படியாமை. தயக்கம்ங்கிறது என்னதான்? கீழ்ப்படியாமை. ஏன் தயங்குறோம் சொல்லுங்க? ஏன் தயக்கம்? ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது நமக்குள்ள தயக்கம் வருவதற்கு காரணம் என்ன? பயம். அந்த பயம் வருவதற்கு காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. அப்போ கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தா, அவரை நம்புதான், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறவனா இருந்தா எனக்குள்ள பயம் இருக்காது, தயக்கம் வராது, நான் கீழ்ப்படுகிறவனா இருப்பேன். சரி, அது எல்லா நேரத்திலும் அப்படிதான் இருக்குமா? சரி, சில நேரத்தில் தயக்கங்கள் வருது, தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு நீண்ட காலத்துக்கு நான் தயங்கிட்டே இருக்கிறதுங்கிறது எந்த விதத்திலே நியாயமா இருக்க. ஒரு விசுவாச வாழ்க்கையினுடைய துவக்கத்துல நமக்கு தயக்கம் வருவதை நான் தவறுன்னு சொல்லல. சரி, ஓகே, ஃபைன். ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகு கர்த்தருடைய வெளிச்சத்தை அறிந்த பின்பும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாக நாம் நிறைந்திருக்கிற நிறைவு பரிசுத்த ஆவியினால் உண்டானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் பிலிப்பு பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக இருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினான். இந்த திருச்சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன மனநிலையோடு வந்தீர்கள்? என்ன வார்த்தைகளை என்னிடத்தில் சொல்லிவிட்டு வந்தீர்கள்? இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? வந்தப்போ சொன்னது பொய்யா அல்லது இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது பொய்யா? கொஞ்சம் கவனமா கேளுங்கய்யா. வரும்போது என்ன சொன்னோம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். சரி, கர்த்தருடைய வழியில நடக்கணும். சரி, எங்களுக்கு வழி தெரியல, அதனால நாங்க இந்த சர்ச்சுக்கு வழி நடத்தப்போம். இப்போ வழி சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்றோம்? நடிக்கலாங்க, ஆனா இவ்வளவு நடிக்க கூடாது. எப்படி நடிக்க கூடாது? இவ்வளவு நடிக்க கூடாது. முழங்கால் போட்டா ஜோம்னு ஐயோ கண்ணீர் என்ன? ஆனா வாழ்க்கையை பார்த்தா 10 பைசாவுக்கு மதிப்பு இல்லை. திருச்சபை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறதா இருக்கும் போது தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்க வேண்டும். அதற்கு எந்த விலைக்கிறைய வேண்டுமானாலும் செலுத்த வேண்டும். சமாரியா என்கிற ஒரு பட்டணம், ஆனால் அதை காட்டிலும் அவன் பயணிக்க வேண்டிய பாதை என்பது மிகவும் வனாந்திரமானது, தனிமையானது. அவன் தனியாக பயணிக்க வேண்டும். அவன் டீமா போகல. அவன் விலைக்கிறையை செலுத்தணும். இன்னும் என்ன தெரியுமா? ஒரு ஆள் யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததில்லை. இவன் ஒருவேளை டீ குடிக்கிறேன்னு குடிச்சிட்டு வர்ற நேரத்துக்கு அந்த ரதம் போயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. ஒரு பெர்மனண்டான ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற நபரை சந்திப்பதற்காக ஆண்டவர் பிலிப்பை போக சொல்லல. ஒரு ரன் ஆயிட்டு இருக்கிற, வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு ரதத்துல உட்கார்ந்து வாசிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு கவனமாக அவன் ஓடி இருக்க வேண்டும், எவ்வளவு கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் ரதம் எத்தியோப்பியால போய் சேர்ந்தா கூட நம்ம கிளம்பி இருக்க மாட்டோம். ரதம் எத்தியோப்பியால போய் சேர்ந்தா கூட நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? கிளம்பி இருக்க மாட்டோம். தேவ சபையே, எந்த விதத்தில் இது நியாயம்? உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களிலே உங்களுடைய வாழ்வை வீணடிப்பதற்கு எல்லா மனதும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற
தேவனையோ தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளையோ தேவனுடைய கட்டளைகளையோ உங்கள் வாழ்க்கையில அனுசரிப்பதற்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இப்படி இந்த வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான், நான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறேனா அல்லது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிறேன்? 2017ஆம் ஆண்டுல ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொடுத்த வாரம் ஈரோடு பகுதியில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக. அங்கிலிருந்து இங்கு வரைக்கும் தொடர்ந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஒரு 5 ஆண்டுகள் 24 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். 2019 இருந்து 2024 வரைக்கும் இவ்வளவு ஜெபங்கள், இவ்வளவு கர்த்தருடைய வசனங்கள், எல்லாத்துக்கும் தலையாட்டுறோம். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்கிற ஒன்றை தவிர வேற எல்லா காரியத்துக்கும் சபையை பயன்படுத்துறதுக்கு நமக்கு முடியுது. சபைக்கு எதுக்கு? இவர் இந்த இடத்துல வேலை செய்யறாரா, அவரை தெரிஞ்சு வச்சுக்க, ஏதாவது அவசியம் வந்தா அவரை பிடிச்சுக்கலாம். சபைக்குள்ளே நாம் என்ன மனப்பான்மையோடு இருக்கிறோம்? நமக்கு ஒரு வேலை வேணும்னா சபையில் இருக்கிற ஆட்கள் போய் போன் பண்ணி, எனக்கு ஒரு வேலை வேணும், நான் படிச்சிருக்கேன். அதுக்கு வெட்கமே இல்லை. ஆனா அதே இது சபைக்கு ஒரு தேவை அல்லது தேவனுடைய தேவை அல்லது நான் கைக்கொள்கிற சத்தியத்தின்படியான காரியத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு நெருடல் இருக்குது, என்றைக்காவது யாராவது போன் பண்ணிருக்கீங்களா? ஆனா தேவைன்னா அப்போ போலீஸ்காரர் தெரியுது, அப்போ டாக்டர் தெரியுது, அப்போ பேங்க்ல வேலை பார்க்கறவங்க தெரியுது, அப்போ யார் யார் என்ன செய்யறாங்க எல்லாம் தெரியுது. இது மடம் அல்ல, இது தேவனுடைய சபை. இதற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இது வியாபார கூடம் அல்ல, இது கள்ள குகை அல்ல, இது தேவனுடைய வீடு. அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆனா நமக்கு சத்தியம் வார்த்தையில மட்டும்தான், பேருக்கு மட்டும் சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது உண்மை இருக்கா? நல்ல கவனிங்க, 2 வசனம் தான். ஆனா அந்த பகுதிக்குள்ள பிலிப்புடைய வாழ்க்கை எவ்வளவு தரமா இருந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். 2 வசனம் கூட இல்லை, ஒரு வசனம், அதை தொடர்ந்து ஒரு வரி, அவ்வளவுதான். 27 வசனம் எப்படி இருக்குது? அந்தபடி அவன் எழுந்து போனான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மறு பேச்சு பேசுற. நான் எருசலேம்ல போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லல. ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் இதைத்தான் செய்வான். கலாத்தியர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் உடனடியாக அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் 3 வருஷம் யார் எந்த கன்சன்ட்ரேஷன்? அப்போ உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவன் நம்புறான். நமக்கு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றதையும் நம்ப முடியல. கர்த்தருடைய சபையில பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையையும் விசுவாசிக்க முடியல. யாராவது நம்மை நேசிக்கிறவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறோம். என்ன ஆவி? தயவு செய்து
உங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்துக் கொள்ளாது, கெடுப்பதற்கு காரணமாக இருக்காதீர்கள். நீங்க கெட்டு போறீங்க, அது ஒரு பக்கம். உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு இடமாக இருக்க வேண்டாம். விசுவாசம் கீழ்ப்படிய தூண்டியது. அந்த கீழ்ப்படிதல் விலை கிரயத்தோடு இருந்தது. இந்த பிலிப்பு விலை கிரயத்தோடு வனாந்திரத்தில் பிரயாணிக்கிறான். வில்லியம் கேரி 1792 வருஷத்துல வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வர்றார். எத்தனை வருஷம்? 1792. அப்ப இந்தியாவுக்கு வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். 19 வருஷம் இந்த இந்தியா தேசத்துல அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். 19 வருஷத்துல 10 வேதாகம மொழிபெயர்ப்புகள் முடிந்திருக்கிறது. எத்தனை மொழிபெயர்ப்புகள்? 10. நேரடியாக அவர் தொடர்பில் இருந்தும் அவர் என்கரேஜ் பண்ணி மற்றவர்களை வைத்தும் 10 வேதாகம மொழிபெயர்ப்புகள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. டிக்ஷனரி, அதாவது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கான ஆங்கில அகராதிகளை அவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார். கிராமர், ஹிந்தி மொழிக்கான கிராமர் நூல்களை எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் பிரிண்டிங் பண்ணணும். அதுக்காக ஜெர்மன்ல இருந்து மிஷின் ஆர்டர் பண்ணி வரப்போகுது. அந்த மிஷின்ல அதை பிரிண்ட் பண்றதுக்கு அந்த எழுத்து உருவங்களை ஈயத்துல செஞ்சு வச்சிருக்கிறார். 10 மொழிகளிலேயும் வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணணும், ஒரு டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணணும், ஒரு கிராமர் புக் பிரிண்ட் பண்ணணும். இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு 19 வருஷம் வேலை. அந்த 19 வருஷத்துல பிள்ளை இறந்தாச்சு, தன்னுடைய மனைவிக்கு சுகவீனம், அதற்கு மத்தியில் அந்த மனிதன் செய்து வைத்த அந்த வேலை ஒரே நாள் திடீர்னு தீ பிடிச்சது, எல்லாம் எரிஞ்சு போச்சு. 19 வருஷம் அவனுடைய உழைப்பு எல்லாம் ஒரே நிமிஷத்துல போயிடுச்சு. நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம்? உடனே தீர்க்கதரிசிக்கு போயிருப்போம். ஆண்டவர் என்ன அழைச்சாருன்னு சொல்லிதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா 19 வருஷமா நான் இப்ப வேலை செஞ்சு ஒண்ணுமே காணாம போயிடுச்சு. நீ என்ன பண்றது இல்ல, நான் ஊழியத்துக்கு வந்தது தேவ சித்தம் தானா அப்படின்னு சொல்லி ஜோமணி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? இது தேவ சித்தம் தானா? உடனே தீர்க்கதரிசி சொல்லியிருப்போம், இல்ல ஆண்டவர் உன்னை வேற இடத்துல இருக்க சொன்னார், நீ எங்க வந்து இருக்கிற அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற தீர்க்கதரிசி சொல்லியிருப்போம். இந்த வில்லியம் கேரி பாருங்க, எங்கேயும் போகல. அது என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம்? 2 மாதம் தான். 2 மாதத்துல இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஒருவேளை எரியாம இருந்திருந்தா அந்த டிரான்ஸ்லேஷனை பிரிண்ட் பண்ணக்கூடிய பணம் இல்ல. 2 மாசத்துல எல்லாம் எரிஞ்சதுக்கு பிறகு ஜனங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. ஆண்டவர் உணர்வுள்ள இருதயங்களை எழுப்பி கொடுத்தார். அந்த மொழியாக்கங்களை எல்லாம் பிரிண்ட் பண்ணுவதற்கும், மிஷினை கொண்டு வருவதற்கும், திரும்ப அந்த எழுத்துருவங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கும் எல்லாவற்றுக்கும் தேவன் தேவையான காரியங்களை சந்தித்து கொடுத்தார். அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது 40 இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு காரணமாக இருந்தார். அதுல தமிழும் அடக்கம். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வெறுமனே அவர்கள் கீழ்ப்படிய மாத்திரமில்லை, அவர்கள் எப்படி கீழ்ப்படிறாங்க? விலைக்கிரயமாக கீழ்ப்படிறாங்க. அதுக்காக எந்த விலைக்கிரயத்தை கொடுப்பதற்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவுமே செஞ்சிடக்கூடாது. நம்முடைய சொகுசு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இல்லாதபடிக்கு நான் தேவனுடைய வேலையை செய்வதற்கு நான் பழக்கப்பட்டவனை போல இருக்கிறேன். அது வேதத்தின்படியானதல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால இப்படிலாம் சொன்னாங்க, இனி யாரும் வட இந்தியாவுக்கு போக வேண்டாம், வட இந்திய ஜனங்கள் இங்கே தேடி வருகிறார்கள், இங்கேயே நம்ம சுவிசேஷம் அறிவிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அது உண்மைதான் நினைச்சேன். அப்ப நான் ஒரு ஊழியக்காரர் சொன்னேன், ஐயா எங்க ஹால் வந்து ஒரு 10 மணி ஆச்சுன்னா ஆராதனை முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு காலியா தான் இருக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, வட இந்தியர்களுக்கு தானே பயன்படட்டும் அப்படின்னு சொல்லி என்னென்ன நேரத்துல நமக்கு ஷெட்யூல் இல்லையோ அப்பெல்லாம் அந்த ஹாலை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அன்னைக்கு போன மனுஷன் நான் இவரையும். சில நேரத்துல நம்ம என்ன சொல்றோம்னு நமக்கு தெரியுதானே தெரியல. நம்ம என்ன சொன்னோம்? இல்ல ஜனங்கள் எல்லாம் என்ன தேடி வந்துட்டாங்க, இப்ப நான் வெளிக்கிறையை செலுத்தி பீகாருக்கு போக வேண்டாம்,
அல்லது வட இந்தியாவுக்கு போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? ஒன்றும் சொல்லல. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருந்தாலும் நம்ம செய்ய போறது இல்லை, தூரத்துல இருந்தாலும் செய்ய போறது இல்லை. ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம அந்த நேரத்துல என்ன சொல்லிடுறது. இப்ப பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நம்ம கேட்டோம் வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா இனிமேல் நான் செய்ய மாட்டேம்மா, நான் சரியா இருக்கிறேன். அது எதுக்காக சொல்றாங்க? அந்த நேரத்தில் அந்த சூழல்ல இருந்து தப்பிக்கணும், அவ்வளவுதான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு, உடனே நம்ம என்ன சொல்றோம், இல்ல இனிமேல் நான் செய்ய மாட்டேன். நீங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் சொல்லி ஒப்பு கொடுத்தீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. விலைக்கிரயத்தோடு கீழ்ப்படிய வேண்டியது இங்கே பிலிப்புனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வனாந்திரத்துக்குள்ள அந்த வனாந்திர பாதையில மனிதர்கள் இருப்பார்களா? தனிமை. நல்லா கவனிங்க. இந்த வனாந்திரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த தனிமையை குறிச்செல்லாம் இன்னைக்கு அநேகருக்கு தெரியுது. நமக்கு கஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னா யாராவது 4 பேர் சேர்ந்து அடிச்சாதான் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஊழியத்துல இன்றைக்கு இருக்கிற பிரதானமான சவால், இன்றைக்கு இல்லை எல்லா காலத்திலையுமே இருக்கக்கூடிய சவால் என்னன்னா தனிமை. ஒவ்வொரு வருஷத்திலையும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். காரணம் என்னன்னா அவர்களால் அந்த தனிமையை சகிக்க முடியல. ஆனா இங்க பிலிப்பு பட்டணத்துல ஜனங்களோடு பழகி ஜனங்களோடு சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப ஒரு நல்ல சபை வந்துருச்சு, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் வந்து விட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றவங்க நல்ல சபைக்கு ஊழியனா இருக்கலாம். அவனுக்குள்ள கனவுகள் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓ எங்க போனோம், வனாந்திரத்துக்கு போனோம். அதை குறிச்சு எப்படி மேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, பிலிப்பை அங்கே கொண்டு சென்றது ஒரு விசித்திரமான ஏற்பாடாக தோன்றுகிறது. ஒரு விசித்திரமான ஏற்பாடு. ஏனென்றால் திருச்சபையோடு தொடர்புடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை திடப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் போது, ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை சமாரியாவிலே செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது, வனாந்திரத்திலே ஜனங்களே இல்லாத பகுதிகளிலே எப்பொழுதாவது வரக்கூடிய பயணிகளை மாத்திரமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே, இது எந்த விதத்தில் நியாயம்? தன்னுடைய 4 பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிட்டு இந்த வனாந்திர பாதையிலே பயணிக்க வேண்டுமா? இது எல்லாம் நம்ம கேட்கிற கேள்விதானே தவிர இது எல்லாம் பிலிப்புக்குள்ள வரவே இல்லை. இந்த கேள்வி எதுவுமே யாருக்கு வரல, யாருக்குள்ள வரல. ஆமா, ஏன்னா தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் 5 விதத்திலே நம்முடைய வாழ்க்கையில இடைபடுகிறார். 1, என்னை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். 2, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். 3, அவர் என்னை முத்திரையிடுகிறார். 4, என்னை அவருடைய சரீரமாகிய சபையில இணைத்துக் கொள்வதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கிறார். 5, என்னை நிரப்பி என்னை நடத்த விரும்புகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரமாகிய சபையில இணைத்து ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அந்த சபையினுடைய தேவையை, அந்த சபையினுடைய உணர்வை நான் புரிந்து கொள்கிறவனாக இருப்பேன். அதுவரைக்கும் நான் உணர்வற்றவன். ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் என்னை அவருடைய சரீரமாகிய சபையில இணைத்து வைக்கும் போது எனக்குள்ளே சபைகளை குறித்த கரிசனை உண்டாகிறது. எனக்கு சபைகளை குறித்த தேவையை புரிந்து கொள்ள முடிகிறது. சபையை குறித்து நான் கவலைப்படுகிறவனாக மாறுகிறேன். சபை துக்கப்பட்டால் நானும் அந்த துக்கத்தை குறித்த உணர்வுள்ளவனாக மாறுகிறேன். சபை சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷம் என்னையும் அது சந்தோஷப்பட தூண்டுகிறது. இப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வுகளை எல்லாம் எனக்குள்ள அனுப்பிட்டே இருக்கிறார்.
அப்படின்னா இந்த சரீரமாகிய சபையினுடைய தேவையை அவர் எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் தேவனுடைய அந்த கர்த்தருடைய ஞானஸ்நானத்தில் இணைந்திருந்தும் கர்த்தருடைய பந்தியில் இணைந்திருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை குறித்த விஷயங்கள் எனக்கு தெரியவில்லை என்று யாராகிலும் சொன்னால், ஐயா கவனிங்கள், உங்களுடைய ரட்சிப்பில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. நீங்க கேட்ட சுவிசேஷத்தில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், மாறாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருந்தால் அந்த தேவை இன்னது என்று எனக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அந்த தேவை எனக்கு தெரியாம இருக்காது. ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா இவன் உடனே கீழ்ப்படிஞ்சான்? அவனுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. ஆனா அந்த வேதம் எழுதி இருக்கிறத வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஜலப்பிரளயத்துல எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள். 8 பேர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். நோவாவுடைய 3 ஆண் மக்கள் அவர்கள் மூலமாய். அவங்க பேர் என்ன? காம், சேம், யாப்பேத். இந்த ஜலப்பிரளயத்திற்கு பிறகு இந்த 3 மனிதர்கள் மூலமாகத்தான் முழு உலகத்துக்குள்ளையும் அனுகூலம் பரவி இருக்குது. இப்போ சுவிசேஷம் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எத்தியோப்பியனாகிய அந்த கந்தாகேயர்களுக்கு மந்திரியாய் இருந்தவன், அவன் வசித்த பகுதி காமின் வம்சம். யாருடைய வம்சம்? காமுடைய வம்சம். அப்போ சுவிசேஷம் காமியுடைய வம்சத்துக்கும் கடந்து செல்லத்தக்கதாக பிலிப்புவின் மூலமாக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஒருவேளை போகாம இருந்திருந்தான், அவன் யூத மார்க்கத்தில் சேர்ந்தவனாகத்தான் இருந்திருப்பானே தவிர அவன் கிறிஸ்துவின் சபைக்கு உரியவனாக மாற்றப்பட்டிருக்க மாட்டான். இந்த எத்தியோப்பியாவுக்கு எப்படி சுவிசேஷம் போச்சு, எப்படி அவனுக்குள்ள அந்த மந்திரிக்கு அடுத்த வாரத்தில் நம்ம அதை குறித்து பார்ப்போம். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மனிதனுக்கு எப்படி எருசலேமுக்கு வரணுங்கிற எண்ணம் வந்துச்சு. சாலமோனுடைய நாட்களிலே ஒரு பெண் சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறதுக்கு வருகிறாள். அவ திரும்பி போறா, சாலமோனுடைய ஞானத்தை குறித்து அங்கே சொன்னார். அப்படித்தான் எருசலேமை குறித்தும் எருசலேமின் தேவனை குறித்தும் அங்கிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்க வேண்டும். அப்போ 900 வருஷத்துக்கு முன்னால இந்த எத்தியோப்பியாவில் இருந்து வந்து போன ஒரு பெண் மூலமாக எருசலேமையும் எருசலேமின் தேவனையும் அங்க இருக்கிற ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அப்படித்தான் புறவினத்தான் ஆகிய காம் என்கிற ஒரு சந்ததியை சார்ந்தவனாகிய இந்த மந்திரி யூத மார்க்கத்துக்கு வந்திருந்தான். எந்த மார்க்கத்துக்கு வந்திருந்தான்? யூத மார்க்கத்துக்கு. அந்த அடிப்படையில தான் அவன் எருசலேமுக்கு பயணம் வருகிறான். எருசலேமிலே வந்து தேவனுடைய ஆலயத்திலே பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்திவிட்டு அவன் திரும்பி போகிற நேரத்திலே தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தேவனுடைய சபைக்குள்ளே சொந்தம் கொண்டாடுகிறார். ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். முதல்ல எருசலேமில் இருந்த ஜனங்களுக்கு, அடுத்தது சமாரியாவில் இருந்த ஜனங்களுக்கு, அடுத்தது யூத மார்க்கத்தில் அமைந்திருந்த எத்தியோப்பியன் ஆகிய காமின் சந்ததியை சார்ந்த ஒரு மனிதனுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு சவுல் என்கிற ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சேமின் சந்ததியாக இருக்கிறான். எந்த சந்ததி? சேம். 10ஆம் அதிகாரத்தில் அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அது யாப்பேத்தினுடைய வம்சமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக பாடல்களை பாடுகிறவர்கள் எப்படி பாடுகிறார்களாம்? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் சாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று தெரிந்து கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். நல்ல ஆட்டுக்குடியானவருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு பெரிய கூட்டம், அது எந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்குன்னா, எல்லா தேசம், எல்லா இனங்கள், எல்லா மக்கள் குழுக்கள், எல்லா பாஷைகளை பேசுகிறவர்கள் எல்லாரும்
நியமிக்கப்பட்டவர்களாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், பாடினாங்களாம். அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா, ஒன்று, அவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டார்கள். 2, தேவனுக்கு மீட்கப்பட்டார்கள். 3, தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்காக மீட்கப்பட்டார்கள். எப்படி மீட்கப்பட்டாங்க? 1, தேவனாலே. 2, தேவனுக்கென்று. 3, தேவனுக்கு முன்பதாக. அப்போ ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை அந்த துவக்க காலத்திலேயே பிலிப்பு அறிந்திருக்கிறான். பாருங்கள், எல்லா பாஷை, எல்லா இனம், எல்லா தேசம், அங்க இருக்கிற எல்லா மக்கள் கூட்டம் எல்லாரும் தேவனை அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்திருந்த இந்த பிலிப்பு தான் தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிய முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்குள்ள 273 மக்கள் இனங்கள் இன்னமும் ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாமல் இருக்கிறார்கள். இதை குறித்து நீங்களும் நானும் கரிசனை உள்ளவர்களாக இருந்திருப்போமானால் அவர்களை தேடி நாம் சுவிசேஷத்தை அறிவித்திருப்போம். ஐயா, இங்கே இருக்கிற ஜனங்களை 273 மக்களினங்கள் இன்னமும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். அது இல்லாம வட இந்தியாவிலிருந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிற ஒரு பட்டணத்திலே வாழுகிற நாம் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். எதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? நம்ம சொல்றோம், தாயின் கற்பத்திலே என்னை வேறுபடுத்தினே. எதுக்கு? போய் சொல்றா? எதுக்கு வேறுபடுத்தார்? கலாத்திய நிருபத்தில் பவுல் அதை குறித்து சொல்லுமா என்ன சொல்கிறான்? தாயின் கற்பத்திலே என்னை கிருபையினால் அழைத்த தேவன் என்னிடத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்த போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் முன்னே அப்போஸ்தலர்களாய் இருந்தவரிடத்திலும் நான் போகாமல் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். ஐயா, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். என்னை கிருபையினால் கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பாட்டு பாடுறோம். அதுக்கு பொய்யா பாடுறதுக்கு நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்காங்க. என்னென்னலாம் டிசைன்ல பாட முடியுமோ அத்தனை டிசைனே பாடி ஆடி அதிலேயே ஓஞ்சி. கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற எந்த மனிதனும் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டான். அந்த கீழ்ப்படிதல் எவ்வளவு விலைக்கிரயமாக இருந்தாலும் அவனால் கீழ்ப்படிய முடியும். நல்ல கவனிங்க. சில நேரத்துல ஊழியத்துல வந்த பிறகு பிசாசு என்ன நினைக்கிறான்னா, ஊழியத்துல நம்ம சந்திக்கக்கூடிய சவால்களை காண்பித்து பயமுறுத்தி விடலாம் என்று நினைக்கிறான். அவனுடைய கிருபையில் ஒரு நீண்ட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தில் செய்கிறேன். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே எனக்குள்ள ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த சூழல்கள், மற்ற மனிதர்களை எல்லாம் பார்த்து எனக்குள்ள தயக்கம். அதனால ஆரம்பத்தில் செஞ்சேன். 93ஆம் வருடத்திலே நான் முதல் முறையாக ஊழியத்திற்கு அடியெடுத்து வைத்தேன். ஜும்மா பிரேயர் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மத்தியானம் 10 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபிப்போம். அன்னைக்கு எனக்கு வேத வசனங்கள் தெரியாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். நான் போகிற சபையில அங்கே ஒரு தேர்ந்த ஒரு வேத போதகன் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு ஊழியர் குன்னூர்ல இருந்தாரு. அவர் ஒரு சபரிமலைக்கு சாமியாரா போயிட்டு இருந்தவர். ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அவருக்கு வேதம் அதிகமாக தெரியாது. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் அந்த சபையில இருக்கும்போது அந்த ஊழியக்காரங்க அந்த ஜெபத்துக்கு வருவார். அப்போ ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஏஜி சபையினுடைய ஊழியர் சிஎஸ்ஐல இப்போ ஊட்டியில ஒரு ஐயர் இருக்கிறார், ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு திருமணம் ஆகல. அவரு இன்னும் 2 பேர், பிரதர் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசிகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்யறவங்க. இன்னும் ஆதிவாசிகளுக்கு மத்தியில் ஆதிவாசிகள் இருந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கிற
அந்த ஒரு கூட்டம், ஊழியம் செய்யக்கூடிய ஊழிய வாஞ்சை உள்ள ஒரு சின்ன கூட்டம், நாங்க உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு யாருக்கும் வசனம் தெரியாது. ஆனா தேவனுடைய தேவையை உணரக்கூடியதும் அதை எப்படியாகவும் சந்தித்து விட வேண்டும் என்கிற ஒரு துடிப்பும் எங்களுக்குள்ள இருந்தது. எந்த வழிகாட்டுதலும் இல்லை. இத்தனை ஊழியக்காரங்க வந்திருந்தாலும் என்கிட்ட நீ ஜெபம் நடத்து சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்துக்குவாங்க. அன்னைக்கு எனக்கு என்ன தெரிஞ்சதோ தெரியல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த 2.5 மணி நேரம் ஜெபத்துல அவர்கள் ஜெப குறிப்பு சொன்னால் ஜெபிப்பார்கள். இல்லாமல் அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சபையினுடைய ஊழியர்களா இருந்தா கூட அவங்க முன்னாள் செய்யல. அப்படி ஊழியத்தினுடைய துவக்கத்துல இருந்துச்சு. பிறகு அநேக சவால்களை சந்திச்சதுனால எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சது. வேத வசனம் ரொம்ப முக்கியம், வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சதுனால தான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறதை குறித்து நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்ப்படியலனாலும் கேட்டாலும் கேட்கலனாலும் திரும்ப திரும்ப இங்கே கர்த்தருடைய வசனங்களை போதிப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள்ல இந்த வசனம் எங்களுக்கு தெரியாததுனால, எங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம நாங்கள் பலனற்றவர்களா இருந்தோம். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கும் என்னை செயல்பட தூண்டிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் தெரியாம போறதுக்கு காரணம் கண்ணு குருடு இல்ல. இங்கே முறுமுறுப்பது எனக்கு தெரியும். விரோதமாய் எழுப்புகிற காரியங்கள் எனக்கு தெரியும். அது என்னுடைய கண்களுக்கு நான் கவனத்திலே கொள்றதில்லை. காரணம் என்னன்னா, அதை வச்சு என்ன மறக்க முடியாது. அதை வச்சு என்ன மறக்க முடியாது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல சத்துரு திரும்பவும் திரும்பவும் ஊழியத்தில் எங்களுக்கு கொண்டுகிற நெருக்கடி என்ன தெரியுமா? எதையாவது காமிச்சு எங்களை மிரட்டிடலாம். ஒன்றை நான் உணர்ந்திருக்கிறேன். கர்த்தர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில விலைக்கிரயம் செலுத்தித்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே விலைக்கிரயத்தை குறித்து நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் கர்த்தருடைய வசனத்தை விட்டு இன்றைக்கு வெளியே போயிருக்கிற ஒரு பெரிய கிறிஸ்தவம், ஒரு பெரிய திரள் கூட்டம் இதை அறியாமல் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு விசுவாசமும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, விலைக்கிரயத்தை குறித்த மதிப்பும் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் நம்மளை போய் இப்படி ஏமாத்திட்டே தான் இருப்பான் போடுறது இல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதனுக்கு அவன் எந்த மொழி எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய திட்டத்தையும் அந்த தேவனுடைய சரீரமாகிய சபையில இருக்கக்கூடிய தேவைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு கரிசனை உள்ளவனாக இருப்பான். அதற்காக அவன் விலைக்கிரயம் செலுத்துவதற்கும் தயங்க மாட்டான். அதுதான் உங்களுக்கு முன்பதாக நான் நிற்பதற்கு காரணமே ஒழிய நீங்கள் எனக்கு காண்பிக்கிற போலியான அன்பு அல்ல. எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் காண்பிப்பது போலியானது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் உரக்க பேசுவதற்கு காரணம் இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டியதின் அவசியம், விலைக்கிரயத்தினுடைய அவசியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆட்களை வச்சு விடுவியாமா, ஒண்ணும் கிடையாது. 19 வருஷம் வேலை செஞ்சு தான் உழைத்ததெல்லாம் எரிக்க கொடுத்தாலும் துவண்டு போகாத ஒரு மனிதன் அவன் எங்களுக்கு மாதிரி. ஒண்ணு இல்லாத காரியத்துக்கெல்லாம் முடங்கி கிடக்கிற ஆட்கள் அல்ல எங்களுக்கு மாதிரி. ஏன்னா நம்ம 2வது வேத பகுதியில வாசித்தோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த பிலிப்பு யாரை வெளிப்படுத்துகிறான், யாரை அவன் பிரதிபலிக்கிறான்? அவன் ஆபிரகாமை வெளிப்படுத்துகிறான். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றார், நீ போ. உடனே அவன் குறிச்சு எழுதியிருக்குது, அவன் போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் திரும்ப
திரும்பவும் திரும்பவும் பேசப்படுகிறது. ஆனால் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் ஜனங்களால் கவனிக்கப்படுகிறதே இல்லை. ஆனால் பிலிப்புவுக்கு எதுதான் தெரிந்திருந்தது? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று அந்நிய பாஷை பேசி உளறி ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிற கூட்டத்துக்கு ஆசீர்வாதம் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர கீழ்ப்படிதல் தெரியல. விலைக்கிரயமான கீழ்ப்படிதல் தெரியவில்லை. தன்னுடைய இனம், தன்னுடைய தேசம், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டான். கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்தான். அப்போ பிலிப்புவுக்கு யார் மாதிரி என்றால் ஆபிரகாம் மாதிரி. அவன் ஆதியாகமம் முதல் 3 வசனத்தை பார்த்துட்டு கர்த்தரை பின்பற்றல, 4-5 படிச்சுட்டு கர்த்தரை பின்பற்றினான். அதனால்தான் வனாந்திரம் அவனை தடுத்து நிறுத்தவில்லை. இவன் தனியா போறான், ஆபிரகாம் குடும்பமா போனான். அவனுடைய வழி பிரயாணத்தில் இவனுக்கு குறைஞ்சபட்சம் காசாவுக்கு போனா சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு எந்த தேசம் என்றும் சொல்லவில்லை, நான் காண்பிக்கும் தேசம் என்றார். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை கையில வச்சுட்டு தேவனுடைய சபைக்குள்ள இருந்துட்டு நீங்கள் கவனக்குறைவாக தயவு செய்து வாழாதிருங்கள். அது ஆபத்து, ஆபத்து. அப்போ பிலிப்பு ஆபிரகாமை எப்படி பார்த்தான்னா, அவன் விசுவாசிச்சான், கீழ்ப்படுத்தான். இப்போ இவன் உடனே கீழ்ப்படுகிறான். பாலைவன வாழ்க்கை, தனிமை, இது எதுவும் அவனை பாதிக்கல. நல்ல கவனிங்க, இந்த தனிமைன்னு சொல்லும் போது அவனுடைய பயணம் தனிமையாக இருக்கிறது. சில நேரத்தில் நமக்கு வருகிற பலவீனம் நம்மை தனிமைப்படுத்துகிறது. சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய கடுமையான சூழல்கள் நம்மை தனிமைப்படுத்துகிறது. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த தனிமைதான் தேவனால் பலப்படுத்தப்படுவதற்கான தருணம். அந்த தனிமைதான் தேவனுக்காக பொறுமையோடு ஓடுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். ஆண்டவர் துல்லியமான உதவியை அந்த தனிமை நேரத்திலே தான் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தனிமை என்னை கொண்டு விடுவது இல்ல. அந்த தனிமை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். தனிமையான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொள்வதற்கு முயற்சி எடுத்து பாருங்கள். அந்த தனிமை தான் துல்லியமான வழிகாட்டுதலை தரக்கூடிய தருணம். இந்த இடத்துல நம்ம 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்துல எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு ஊழியனாக நான் தனிமைப்படுத்தப்படுகிறனோ, அப்பொழுதெல்லாம் திட்டமான வழிநடத்தல்களை, துல்லியமான வழிநடத்தல்களை தேவன் கிருபையாக தந்திருக்கிறார். இதுவரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து கைகோத்துக்கு போதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அப்போ ஒன்னே ஒன்று நடக்கும், நல்ல இட்லி சாப்பிடுவோம், கறி இருக்கும், அவ்வளவுதான். எப்பொழுதெல்லாம் காயப்படுத்தப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை விசித்திரமான பாதையை நடத்துகிறாரே என்று நாம் நொந்து கொள்கிறோமோ, அந்த தனிமையின் நேரங்கள் தான் தேவனை தேடுகிற நேரமாக மாறிவிட்டால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான நேரமாக மாறிவிடும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் தனிமை இருக்குமானால் அதுவே தேவன் உங்களை துல்லியமாக நடத்துகிற இடம். நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கூட அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். அது ஒரு நாள் நடக்காது. கூட இருந்தா நீ ஆண்டவரை பார்க்க மாட்டேன், கூட இல்லைன்னா ஆண்டவரை பார்க்க முடியும். அது எது முக்கியம்? ஏன் அரபி பாலைவனத்துக்கு போச்சார் அப்போஸ்தலனாகிய பவுல்? ஏன் எருசலேமுக்கு போச்சல? ஏன் தனிமையான ஒரு வேதனையான அனுபவங்களுக்குள்ளாக அந்த பரிசுத்தவான்கள் நடத்தப்படுகிறார்கள்? ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ன தெரியுமா, எல்லாமே இந்த பச்சை புல்லு மாதிரி எல்லாம் அப்படி செழிப்பாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கே கடவுள்? எல்லாமே சாதகமாக இருந்தால் எனக்கு எதுக்கு கடவுள்? இன்னைக்கு கடவுள் ஏன்னு கேட்கிறவன் யாரு? கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் எல்லாம் யார்? கடவுளை தேட மறந்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவையில் இருந்தா எந்த கடவுளையும் தேடுறான். தேவையில்லைன்னா
எந்த கடவுளையும் அவன் செய்யறது இல்ல, தேடுறது இல்லை. இப்ப கிறிஸ்தவம் என்ன சொல்லி கொடுக்குது? எல்லாத்தையும் தந்துருவார். எல்லாத்தையும் தந்தவரை என்ன ஆயிடுவாங்க? அந்த சொகுசே அவனை என்ன செய்ய விட மாட்டேங்குது, கர்த்தரை தேட விட மாட்டேங்குது. இப்ப எழுத முடியல. ஒண்ணுமே இல்லாத நாட்கள்ல முழங்கால் போட்டு கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு வீடு கிடைச்ச உடனே, கொஞ்சம் வருமானம் வந்த உடனே இப்ப முழங்கால் போட முடியல, சேர்ல உட்கார வேண்டியிருக்கு, சோஃபால உட்கார வேண்டியிருக்குது. இதுதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிற காரியங்கள். அதனால வனாந்திரமான பாதை என்பது அது நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்காக தானே ஒழிய அது நம்மை அழிப்பதற்காக அல்ல. அந்த வனாந்திர பாதையில தான் இந்த பிலிப்பு போறான். ஆனா அவனுக்கு தெரியும், என்ன தெரியும், எதற்காக ஆண்டவர் என்ன கொண்டு போறாரு. யோசிச்சு பாருங்களேன். போயிட்டு இருக்கிற வண்டி, நின்றுட்டு இருக்கிற வண்டியா தான் பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆள் இருக்கிறாரு போனா பரவாயில்ல. போயிட்டு இருக்கிற ரதத்துல நீ போய் சேர்ந்துக்கன்னா ரதமும் தெரியாது, ஆளையும் தெரியாது. அவன் போன பாதை சரியாக அவனை சந்திப்பதற்கு ஏதுவாக இருந்தது. டைமிங்லாம் மிஸ் ஆகல. இந்த வசனத்தை, 2 வசனத்தை நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்தாலும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. 13வது நூற்றாண்டுல தேவனுடைய சபைக்குள்ள துறவரம் கல்யாணம் பண்ணாம ஊழியம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த காலத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை கொடுத்து அந்த துறவிகள் என்று சொல்லப்படுகிற ஊழியர்களிடத்திலே வாசிக்க சொன்னார்கள். 22 அதிகாரத்தையும் வாசித்த பிறகு அவங்க கிட்ட கேட்டாங்க, அந்த துறவிகிட்ட, உங்களுக்கு பிடிச்சமான வசனம் எது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சமான வசனம் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4ஆம் வசனத்தை வச்சு சொன்னாரு, கடவுள் என்னுடைய எல்லா கண்ணீரையும் துடைப்பார் என்று போட்டிருக்கிறது, அதுதான் எனக்கு பிடித்தமானது. 21:4 அவருடைய கண்ணீர் யாவை தேவன் துடைப்பார். அதுதான் அவருக்கு பிடிச்சிருச்சு. நமக்கு மாதிரி இன்னொருத்தட்ட கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு என்ன பிடிச்சது? 22 அதிகாரத்தை வாசிங்களே, இதுல எது பிடிச்சது? அவர் சொன்னார், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை காட்டி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்க்கும்படி அருள் செய்வேன் சொல்லியிருக்கிறாரே, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு பெரியது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. இப்போ 3வது நபர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஐயா உங்களுக்கு பிடித்தமான வார்த்தை எது? அவர் சொல்றாராம், 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவர் சொல்றாரு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். இங்கதான் ஊழியம் செஞ்சா அங்கேயும் போய் ஊழியம் செய்யணுமா? ஹலோ, இங்கதான் கல்யாணம் பண்ணாம நீ ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற, அங்க போய்மா ஊழியம் செய்யணும்? அந்த மனிதன் பேர் என்ன தெரியுமா? அவர் தான் தாமஸ் ஏ கெம்பீஸ். அவர் எழுதின புஸ்தகம் தான் கிறிஸ்துவின் சாயல். அந்த புஸ்தகம் மட்டும் 394 முறை திரும்ப திரும்ப ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. எத்தனை முறை? 394 முறை. இதெல்லாம் ரெக்கார்டு. ஒரு மனிதன் கிறிஸ்துவை பின்பற்றுவதை குறித்து, கிறிஸ்துவை சேவிப்பதை குறித்து அவனுக்குள்ள இருக்கிற புரிதல் அவனுடைய செயல்பாடுகளுக்கு பெரிய முன்னோட்டமாக இருக்கிறது. 3 பேரும் துறவிகள் தான், 3 பேரும் கல்யாணம் பண்ணாதவங்க தான், 3 பேரும் கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்றாங்க. ஆனா 3 பேருடைய பார்வை வித்தியாசமா இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, என் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு எனக்கு இடம் கிடைக்கும். ஒருத்தர் சொல்றாரு, அங்கேயும் நான் அவரை சேவிப்பேன், அவருக்கு ஊழியம் செய்வேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் நீங்கள் என்ன மனதை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்பதை குறித்து இருக்கிறீர்களா? அதுக்கு நம்ம ஊர்ல பஞ்சமே இல்லை. இப்பவே தான் சொல்லிட்டு இருக்கலாம், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். 2வது கூட யாரும் கவனிக்கிறது இல்லை. சரி, அது கூட பரவாயில்ல. ஜெயம் கொள்கிறவன் எவனோ
அவனும் அவரோடு கூட சிங்காசனத்தில் என்ன செய்வானோ அருள் செய்வானோ. ஆனா மூன்றாவது அந்த தாமஸ் கெம்பி சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியம். அங்கேயும் நான் அவரை சேவிப்பேன், அவருக்கு ஊழியம் செய்வேன். அப்படின்னா அந்த ஆண்டவருக்காக கல்யாணம் பண்ணாம ஊழியம் செஞ்சப்ப அது போதாதா? இல்ல, இதெல்லாம் மனாந்தரம் இல்லை, இதெல்லாம் எனக்கு கஷ்டம் இல்லை. இந்த தேவனுக்காக இன்னமும் நான் சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இன்றைக்கு கேடுகட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ள கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக தேவனுக்கு என்று எழுப்புகிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. கண்ணீரை துடைப்பார் என்று சொல்கிற வார்த்தைகளை நம்பி அல்ல, ஐயா அது உண்மைதான். அதை காட்டிலும் நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர், என்னை ரட்சித்து என்னை முற்று முடிக்க ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறவர் அந்த தேவனுக்கு நான் சேவை செய்வது, ஊழியம் செய்வது எனக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். ஆனா அந்த பாக்கியத்தை இங்கேயே நான் செய்வதற்கு தயாரா இல்லையே, அங்க போய் நான் எப்படியா செய்வேன்? இங்க போன்னு சொன்னாலே போறது இல்லையே. நீ அந்த மனிதன் நான் எழுதுறான் கிறிஸ்துவின் சாயல் ஒரு புஸ்தகம். அது அவ்வளவு புரட்சியை கொண்டு வந்தது. அதனால திரும்ப 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 அதை வெளியிட்டு இருந்தாங்க. முதலாவது 1568 வருஷத்தில் அது வெளியிடப்பட்டது. அவர் எழுதப்பட்ட காலத்தில் அது கைப்பிரதியாகத்தான் இருந்தது. அதாவது கையில எழுதப்பட்ட காப்பியாக தான் இருந்துச்சு, பிரிண்டிங்ல வரல. அவருடைய மரணத்தை தொடர்ந்துதான் அவர் எழுதின புஸ்தகம் முதல் முறையா பிரிண்டிங் வருது. அதுக்கு பிறகு 394 எடிஷன். ஐயா, அன்றைக்கு அந்த திருச்சபை, ரோம திருச்சபை தன்னுடைய ஸ்தானத்தை இழந்திருந்தது. ஆனாலும் அங்கேயும் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற கீழ்ப்படிய அடியவர்களை தேவன் பயன்படுத்தி கொண்டுதான் இருந்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நாம் ஆவி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் நமக்குள்ள ஆவியும் இல்லை, அனலும் இல்லை. பரிதாபம். தேவன் பட்சமாக திரும்புங்கள். தேவனிடத்தில் போய் உன்னுடைய வணிக கணக்கை நீ அங்கே போடாத, நீ அவருக்கு புத்தி சொல்லாத. எருசலேமில் இருந்து காசா எளித ஆண்டவரே சொல்லி அவருக்கு சொல்லாத. உன்மேலே வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை உன்னிடத்தில் சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படி. ஏன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆபரேஷன் மொபைலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவின ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. அதனுடைய ஸ்தாபகர் இப்பொழுது இல்லையா, அந்த ஸ்தாபனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் மொபைலைசேஷன், ஓஎம் என்று சொல்வார்கள். அதுல 2017 வருஷத்துல ஒரு முகமதியனாக இருந்து ஒரு மனிதன் ஊழியத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய ரட்சிப்பின் காரியங்கள் எப்படி தெரியுமா? அவர் ஒரு பள்ளி வாசல முஸ்லியார், அங்கே கர்த்தருடைய அவங்களுடைய அந்த காரியத்தில் ஜனங்களை நடத்துகிற மனிதன். அப்போ அவர் குர்ஆனை படிச்சு படிச்சு அதுல இருக்கிற கதாபாத்திரங்களை அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து, யோசேப்பை குறித்து, அங்கே வேத கதாபாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவரை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஈசா நபியை குறித்து படிக்கிறார். ஈசா நபியை குறித்து குர்ஆன்ல இருக்கிற குறிப்புகள் எல்லாம் எடுத்துட்டார். இன்னும் அதிகமான குறிப்புகள் வேண்டும் என்பதற்காக இந்த கர்த்தருடைய வார்த்தையை இரவலாக வாங்கி, எப்படி வாங்கி? இரவலாக வாங்கி அதை படிக்க ஆரம்பித்தார். ஈசா நபியை குறித்து அதிகமான தகவலுக்காக. அப்படி கடன் வாங்கப்பட்ட அந்த வேதாகமத்தை வைத்து சுவிசேஷ புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒன்று புரிந்தது. எல்லா நபிகளைப் போல இயேசு நபி அல்ல, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார். யாரும் சுவிசேஷம் சொல்லல. அவர் வேலையை தொடங்கினது தன்னுடைய இன மக்களுக்கு, தன்னுடைய மத மக்களுக்கு நபிகளை குறித்து சொல்வதற்காக. ஆனா ஜஸ்ட் ஒரு பிரிப்பரேஷன்ல இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்தார். தன்னுடைய மதத்தை விட்டு தேவன் பட்சமாக திரும்பினார். 2017 ஆபரேஷன் மொபைலைசேஷன்ல ஊழியத்துக்கு சேர்ந்தார். அவர்கள் மத்தியில, அவர்கள் அதாவது முகமதிய மக்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனிதனாக அவர் காணப்பட்டார். எதற்காக சொல்கிறேன் என்றால்,
நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமம் அது என்ன உருவத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த மொழியில இருந்தாலும் சரி, அது இயேசுவின் அந்த வல்லமையை, தாக்கத்தை ஒரு மனிதனுக்குள்ளே அனுப்பிக் கொண்டே தான் இருக்கும். இந்த கந்தாகை என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த அந்த மனிதன் வாசித்துக் கொண்டிருந்தது நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறது போல இப்படி ஒரு காம்பாக்டான பைபிள் அல்ல. அவன் வச்சிட்டு இருந்தது ஏசாயாவுடைய தோல் சுருள். அந்த நாட்களிலே ஒரு தோல் சுருளை வைத்திருக்க வேண்டுமானால் ஒரு சாமானிய மனிதனால் முடியாது. கொஞ்சம் பணம் இருக்கிறவனா இருந்தாதான் முடியும். எருசலேமில் இருந்து வாங்கினானோ அல்லது ஏற்கனவே அதை வைத்திருந்தானோ தெரியாது. ஆனால் அந்த தோல் சுருளை வைத்து அவன் வாசித்துக் கொண்டு போகிறான். அந்த வாசித்த கர்த்தருடைய வசனம் அவனை தொட்டது, அவனை குணப்படுத்திட்டு அவனை தேவன் பட்சமாய் திருப்பிட்டு. அதே கர்த்தருடைய வார்த்தைகளை நாமும் நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். ஐயா, இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறது? ஒரு முகமதியனை இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு அவனுடைய வாழ்விலே பெரிய நோக்கத்துக்கு எதிராக திரும்ப முடிகிறது. ஒரு மந்திரியாயிருக்கிற ஒரு மனிதன் தோல் சுருளிலே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்தான். அவன் தேவனுடைய பட்சமாய் திரும்ப முடிகிறது. ஆனால் தேவனுடைய சபைக்குள்ளே இருந்தும் 1189 அதிகாரங்கள், 66 புத்தகங்கள், 31,000 வசனங்கள், இதெல்லாம் வாசிச்சு வாசிச்சு வாக்குத்தத்தம் எடுக்க தெரிந்த உனக்கு தேவனை விசுவாசிக்க தெரியவில்லையே, தேவனை கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தெரியவில்லையே. விலைக்கிறையோன்னு வந்துட்டாலே நமக்கு போன் சொன்ன என்ன பயம்? எங்க சாப்பாடு கிடைக்காதோ? அப்படியே கவலைப்படாதீங்க ஐயா. எல்லா வேலை செய்கிற ஆரம்ப நாட்களையும் சில குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு கோடியா வச்சிட்டு இருக்கிறவனும் ஒரு நாள்ல பட்டினியா தான் இருந்திருப்பான். ஆனா ஊழியத்தை மட்டும் நீ பட்டினின்னு பார்க்கிற. நீ வேலை செஞ்ச வேலையில உனக்கு பட்டினியா இருந்ததே இல்லையா? உன்னுடைய படிக்கிற நாட்கள், உன்னுடைய இளமை நாட்கள்ல பட்டினியை நீ அனுபவிச்சதே இல்லையா? ஆனா கர்த்தருடைய வார்த்தைன்னு வந்துட்டா மட்டும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனமற்றவனாக நீ நெகட்டிவான காரியங்களை மட்டும்தான் பேசுற. மனம் திரும்பு. உண்மையாகவே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்றால், உண்மையாகவே நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் என்றால், பிலிப்புவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போல உனக்கும் சொல்லப்படுகிறது, புறப்பட்டு போங்கள், சகல தேசத்தாரையும் சீர்திருத்துங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை காட்டிலும், இந்த வாக்குத்தத்தத்தை காட்டிலும் தேவனுடைய சபைக்கு மேலான காரியம் என்று ஒன்று இருக்க முடியாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்ம 2 பகுதியை தான் பார்த்திருக்கிறோம். 2 வசனம் தான். ஆனா சில பகுதியிலிருந்து நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லாதிருங்கள், அது பொய். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு தெளிவாக சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 23ஆம் வசனம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். 24ஆம் வசனம், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்வான். அப்ப நான் கீழ்ப்படிக்கலன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரியும் நீ அவரை நேசிக்கிறன்னு. அதை குறிச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாயோ அப்பொழுதே நீ அவரை நேசிக்கவில்லை என்று தெரியும். நேசிக்காத நீ எவ்வளவு ராகமா பாடினாலும் அந்த பாட்டு ஒரு பலனையும் கொண்டு வராது. தயவு செய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். தயவு செய்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. அவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஒருவேளை நீங்க விலைக்கரையமான கீழ்ப்படுதலை குறித்து சவாலோடு நீங்க யோசிக்க வேண்டாம்.
எந்த விலைக்கரையமான காரியங்களுக்கு பின்பதாகவும் அதிகமான மேன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். நான் ஏன் தெரியுமா வில்லியம் கேரியை சொன்னேன்? இந்த வில்லியம் கேரி முழு உலகத்திலேயும் இந்தியாவுக்காக புறப்பட்டு வரும்போது அதுக்கு முன்னால சுவிசேஷ பிரபல்யம் என்பது நடைபெறவே இல்லை. 1517 தான் மார்ட்டின் லூத்தர் மூலமா ரிஃபார்மேஷன் வருது. 1517 இருந்து ரிஃபார்மேஷன் அடைந்த சபைகள் வெளியே செல்லவே இல்லை. முதல் முறையாக ஒரு மனிதன் வருகிறான். சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி. அவன் இந்தியாவுக்காக செபித்து இந்தியாவுக்காக வருகிறான். 1792 வருஷம், 275 வருடம் இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள், உயிர் மீட்சி அடைந்த சபைகள் சுவிசேஷத்தை அறிவிக்கவே இல்லை. முதல் மனிதன் தீபமாக சுடராக நம்முடைய தேசத்துக்கு வந்தான். எவ்வளவு பெரிய சாக்கியம் தெரியுமா? 275 வருஷ இருள் ஒரு மனுஷனால் மாற்றப்பட்டது. 19 வருஷத்துல 10 மொழிகளிலே வேதாகமம் மொழி வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது எல்லாம் ஒரு நாள் ராத்திரில எரிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். 275 வருஷமா கீழ்ப்படியாத ஒன்று நான் சுமந்து வந்தேனே, எனக்கு இந்த வனாந்தரமான வாழ்க்கை ஏன் என்று கண்ணீர் வடித்திருக்க கூடும். பிள்ளை இழந்திருக்கிற ஆண்டவரே, மனைவி வியாதியா இருக்கிறார், என்னுடைய ஊழியத்திலையும் கனியற்ற காரியங்கள் இருக்குமானால் என்ன ஆவது என்று 2 மாதம் வனாந்தரம். 2 மாதத்துல திரும்பவும் துளிர்க்க செய்தார். 40 மொழியாக்கங்கள் நடைபெறுவதற்கு தேவன் அந்த வனாந்திரத்தில் இருந்த மனிதனை தான் பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரம் என்பது ஒரு நாளும் அழிந்து போவதற்கல்ல, அது என்னை உயிர்ப்பிப்பதற்கு, அது என்னை பலனுள்ளவனாய் மாற்றுவதற்கு. கர்த்தரை விசுவாசிக்கிறவராக இருக்கிற பட்சத்தில், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற பட்சத்தில், கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நேசிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிற பட்சத்தில், எந்த வருஷமா இருந்தாலும் சரி, எந்த காலத்துல வாழ்ந்தாலும் சரி, என்னுடைய மனப்பான்மை எல்லாம் எப்படிதான் இருக்கணும்? நான் அவரை சேவிக்க வேண்டும். பரலோகத்துக்கு போன என்ன பண்ணுவேன்? அங்கேயும் நான் அவருக்கு ஊழியக்காரனாக இருப்பேன், அவரை சேவிப்பேன். இந்த துணிவுள்ள மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. சபையிலே கோழைகள் தேவையில்லை, சபையிலே போர்ச்சேவர்கள் தேவை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறான், நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. ஐயா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவராலே இந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிற நீ கோழையாயிராதே, பயந்துடாதே, சூழலை பார்த்துட்டு முடங்கி கிடக்காதே. இதுக்கு மத்தியிலையும் உன்னை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கு. இந்த வனாந்திரத்திலையும் உன்னை திடன் கொள்ள செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வனாந்திரமான அனுபவத்தில் தான் பவுல் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற்றான். கர்த்தருடைய பந்தி எப்படி கையாளப்படணும் சொல்லி அந்த வனாந்திர அனுபவத்தில் தான் பெற்றோம். சுவிசேஷனா என்னன்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் பெற்றோம். அதனால தான் நிறுவத்தை எழுத சொல்றான், என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை. ஐயா, இது எப்பொழுது உனக்கு ஒப்புவிக்கப்பட்டது? எப்பொழுது நான் வனாந்திரத்தில் இருந்தேனோ, எப்பொழுது நான் தனியாக இருந்தேனோ, அப்பொழுது என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கும் ஒப்புவிக்கிறேன். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதை காத்துக் கொள்ளுங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். தேவனுடைய சபையே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். அதை மற்றவர்களுக்கு கடத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்களாக, தேவனுடைய மகிமையை கடத்துகிறவர்களாக காணப்படுவோம். எழுதி நிற்கலாம், ஜெபிப்போம்.